Hi viewers, welcome to Dada's Care. நான் உங்கள் தாதாபாய். அது லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சி சகப்பாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது ரொம்ப செலவு கம்மியாகவும் ஈஸியான மெத்தட் நான் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்குறீங்க, நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க. அது அப்படி செஞ்சியும் சரியாக அதாவது கொட்டைப்பாக்கு தண்ணியை வச்சு கூட சேவல் கோழிங்க சரியாக வரலண்ணே அப்படின்னு சொல்கிற நிறையா விஷயங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் உள்ள ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ இது நெக்ஸ்ட் பார்ட் 2 ஆச்சு உங்களுக்கு போட்டுவிட்றேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா, எந்தெந்த சேவல் கோழிங்க தீனி நிறைய எடுக்கும், அதுக்கு தேவையான அளவுக்கு மீறிய தீனி இருக்கும், ஆனால் செரிக்கும், உடம்பு பிடிக்காது, அப்படி டல்லாக வெயிட் இருக்கும், மூஞ்சி வெள்ளையாகவே இருக்கும், வெளுத்த மாதிரியே இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், வெளுத்து போயிருக்கும், அந்த மாதிரி அப் அண்ட் டவுனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கோழிங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம போடுற வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் என்ன விஷயம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கோழிங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அதோடய ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? தெரியாமல் நீங்கள் பாதி வீடியோ சும்மா ஓட்டி பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிற விஷயங்கள் போயிடும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க, தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போது உங்ககிட்ட இருக்கிற சேவல் கோழிங்களுக்கு தீனி எடுத்தும் கூட செரிக்குது, ஃபேஸ் சரியாக சிகப்பாக மாறுது அப்படின்னாக்கா, அதுக்கும் அதாவது போன போட்ட வீடியோவை விட கொஞ்சம் செலவு அதிகமாக போட்டு வரும். செலவு செஞ்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ செலவு வரும்ட்டுன்னு, கம்மியாக தான் வரும். உங்கள் கடைக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், கடைகள் இருக்கும், நாட்டு மருந்து கடை, மளிகை கடை, எந்த கடையாக இருந்தாலும் அந்த கடைக்கு போயிட்டு ஆமணுக்கு எண்ணெய், என்ன ஆமணுக்கு எண்ணெய், ஆமணுக்கு அதாவது எட்ரா விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி விளக்கெண்ணெய் தான் ஆமணுக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அந்த ஆமணுக்கு எண்ணெயை ஒரு 1/4 லிட்டரு வாங்கிக்கிங்க, 1/4 லிட்டரோ 100 கிராமோ 100 மில்லியோ எவ்வளோ இருக்கும் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு வச்சுக்கிங்க. சில பேர் அந்த எண்ணெய் திறந்து பார்த்துட்டு கட்டியாக இருக்குது, மேபி கெடாயிடுச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆமணுக்கு எண்ணெய் பொதுவாகவே கட்டியாக தான் இருக்கும். அப்போ அந்த ஆமணுக்கு எண்ணெயை அப்படி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பக்கத்துலேயோ இருக்கிற வேப்ப மரத்துலேருந்து முத்துன வேப்ப இலையும் இல்லாமல், ரொம்ப பிஞ்சாக இருக்கிற வேப்ப இலையும் இல்லாமல், ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற வேப்ப இலை ஒரு பொடி எடுத்துக்கோங்க. ஒரு பொடி எடுத்துக்கிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கங்க. அதாவது சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க. அரைச்சிக்கிட்டு அப்படியே குப்பை மேனி இலை இருக்கு இல்லையா, குப்பை மேனி இலை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குப்பை மேனி இலையை நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதையும் அரைச்சி வேப்ப இலையும் குப்பை மேனி இலையும் அப்புறம் இந்த விளக்கெண்ணையும் இதை மூணுமே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக கட்டி சட்னி மாதிரி வைக்காதீங்க. இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை, கட்டி சட்னி மாதிரி வைக்காமல் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அதாவது நீங்கள் அரைக்கும் போதே தண்ணி ஊற்றி தான் அரைப்பீங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டியான மோர் இருக்கும் இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு அந்த மாதிரி அரைச்சி நான் பண்ணுங்கன்னாக்கா, எந்தெந்த சேவல் கோழி இருக்குதோ அந்த சேவல் கோழிகளை பிடிச்சி வாடியில் அடைச்சிருங்க, கூண்டில் அடைச்சிருங்க. தீனியே வைக்காதீங்க, பட்னி போடுங்க. சுத்தமாக தண்ணி கூட வைக்காமல் பட்னி போடுங்க. பட்னி போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற தீனி கீனி எல்லாம் செரிமானம் ஆகி ஃபுல்லாக வெளியில் ஆகிடும். அப்போ உள்ளே ஸ்டமக் எம்டியாக இருக்கும், அதாவது காலியாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த எண்ணெயும் இந்த இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளுக்கு ஊற்றி விட்டிங்கனாக்கா அதிகம் தேவையில்லை. எவ்வளோன்னு கேட்பீங்க, ஒரு 50 ml, எந்த அளவுக்கு அதுக்கு வயிறு குடிக்குமோ அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அதிகமாக ஊற்றினாலும் தப்பு இல்லை, கம்மியாக ஊற்றினாலும் தப்பு இல்லை. அதுக்கோசரம் நீங்கள் இங்கே தொண்டைக்கை இப்போ இருக்கிறதுனால இது வரைக்கும் ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றி விட்டிங்கனாக்கா தீனி கீனி எதுவுமே வைக்காமல் அதே கூண்டு வாடியில் அடைச்சிருங்க. நீங்கள் அடைக்கிற வாடி இருட்டாக இருக்கணும், ஃபுல்லாகவே துணியவோ இல்லை சாக்கையோ போட்டு இருட்டாக்கி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோழிங்களுடைய வயிற்றில் இருக்கிறது டோட்டலாக வெளியே வந்துடும். கெட்ட கொழுப்பு, கெட்ட அழுக்கு, பூச்சி, புழு, அசடு, சாக்கடை எல்லாம் க்ளீனாக வந்துடும். இதை நீங்களும் சாப்பிட்லாம், உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்டு ஊட்டமாக இல்லை ஒரு மாதிரி நெய் நோஞ்சாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இயற்கை மூலிகை இது, இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கோழி சேவல்களுக்கு கொடுத்து மேபி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற கோழி சேவல்களுடைய ரிசல்ட் பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன ஆச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு சப்போஸ் அண்ணா ஸ்டெப் 1 சரி பண்ண, ஸ்டெப் 2 சரி பண்ண, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆகாது, வாய்ப்பு இல்லை. அப்படியும் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்டெப் 3ஆகவும் அடுத்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதில் எப்படி மென்ஷன் சொல்லியிருக்கணும், என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நான் உங்கள் தாதாபாய்.